இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை பார்க்கலாமா? ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருந்தார். அவர் ரொம்ப நேர்மையானவர், நீதி தவறாம இருந்தவர். அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. ஒருத்தர் புகார் அளிக்கிறார். அரசே, நானும் என் மனைவியும் காட்டு வழி பாதையில உங்க நாட்டை நோக்கி வந்துட்டு இருந்தோம். ரொம்ப களைப்பா இருந்தனாலையும் வெயில்னாலையும் கொஞ்சம் காட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு ஒரு மரத்தடியில நாங்க இருந்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ வந்த ஒரு அம்பு என் மனைவி மேல அம்பு பாஞ்சிடுச்சு. அதனால அவங்க இறந்துட்டாங்க. தூரத்துல பார்த்தா இந்த வேடன் தான் இருந்தான். எனக்கு இவன் மேலதான் சந்தேகம். வேற யாரும் அங்க இல்ல. அதனால இவன் தான் என் மனைவியை கொண்டு இருக்கணும். இவருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேஸ் சொன்னார். அந்த வேடனை விசாரிச்சா அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. நான் ஏன் அந்த அம்மாவை குறி வச்சு கொல்ல போறேன்? எனக்கு எந்த மோட்டிவேஷனும் இல்ல. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி திருப்பி அதை தான் சொல்லிட்டு இருக்கான். அரசருக்கு ஒண்ணுமே புரியல. காடு வேற யாரும் இல்ல. இறந்து போன பெண்மணியும் அந்த பெண்மணி மேல இருந்த அம்பியும் எடுத்து பார்த்துட்டு வேடன் சரி வேடன் தான் பண்ணிருப்பான்ற யூகத்துல அவர் வேடனை பத்தி கேட்கிறார். நீ வேற ஏதாவது ஒரு மிருகத்துக்கு குறி வச்சு அந்த குறி தெரியாம இந்த அம்மா மேல பட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல நான் குறியும் வைக்கல ஒண்ணும் வைக்கல. நான் அப்பதான் படுத்துட்டு இருந்தேன். நானும் தூங்கிட்டு இருந்தேன். அதனால நான் அம்பு எழுதலன்னு சொல்லிட்டு அவன் அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். அரசர் என்ன பண்ணாரு? வேடனோட வார்த்தையில நம்பிக்கை இல்லாம அரசர் இந்த வேடனை நாடு கடத்துங்கன்னு சொல்லிட்டு உத்தரவிட்டுட்டு அமைதி ஆயிட்டாரு. அவருக்குள்ள யோசனை ஓடிட்டே இருக்கு. 2 நாள் கழிச்சு அமைச்சர் வெளியூர் பிரயாணம் முடிச்சுட்டு அமைச்சர் வர்றாரு. அப்ப அமைச்சரோட விவாதம் பண்றாங்க இந்த கேஸ பத்தி. அப்ப அமைச்சர் என்ன பண்றாரு? அந்த அம்ப பார்த்துட்டு அவர் அரசருக்கு சொல்றாரு, அரசே, இந்த அம்புல பாத்தீங்களா துருக்கரை இருக்கு. துரு படிஞ்ச அம்புகளை வேடங்க எப்பவுமே பயன்படுத்த மாட்டாங்க. இது வேடன் பயன்படுத்தின அம்பு கிடையாது. ஒருவேளை இது எப்பயாவது அம்பு விட்டு மரத்து மேல இருந்திருக்கலாம். எதிர்ச்சியாக அந்த அம்மா மேல விழுந்து அந்த அம்மா இறந்திருக்கலாம். ஏன்னா துரு பிடிச்சிருக்க விட்டு அம்பு கிடையாது. இது தற்செயலா கூட நடந்திருக்கலாம். வேடன் குற்றமற்றவன் சொல்லிட்டு அமைச்சர் சொன்னாராம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அரசனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே மன்னர் பதற ஆரம்பிச்சிட்டார். ஒரு தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு துடி துடிச்சு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அவரோட உயிரும் பிரிஞ்சுச்சான். நம்ம இன்னைக்கு தண்டிக்கப்படலாம். ஆனா குற்றம் செய்யாம நம்ம அனுபவிக்கிற தண்டனையோட அதை நம்ம மேல சுமத்துனவங்க அதை விட அதிகமாவே துன்பப்படுவாங்க. அது இப்ப இல்லைனாலும் எப்பனாலும் நடக்கும். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த அரசர் தெரியாம பண்ணிட்டு ஒரு சில பேர் தெரிஞ்சே நம்ம மேல குற்றம் சாட்டுவாங்க. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. நம்ம தண்டிக்கணும்ன்றதே இல்ல. அந்த குற்ற உணர்ச்சி அவங்களை நின்னு கொள்ளும். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.